Hi friends, good morning there in India and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair, Central America. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க வீக்கெண்ட் நல்லா ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க அப்படினு நம்புறேன். நானும் இங்க வந்து ஒரு வீக்கெண்ட் vlog தான் உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிருக்கேன் இங்க. இந்த வீடியோ एक्चुअली ரொம்ப முன்னாடி நான் எடுத்து வச்சிருந்தேன் फ्रेंड्स இந்த சிட்டி மால் வீக்கெண்ட் vlog பட் நான் எடிட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கேன் பட் எனக்கு வாய்ஸ் ஓவர் டப்பிங் கொடுக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா டைம் இல்ல. நான் மறந்தும் போயிருக்கேன் இந்த வீடியோவை. சரி நான் அடுத்த வீடியோ எடிட் பண்ணலாம்னு எடுக்கும்போது பார்த்தா இது ஆல்ரெடி எடிட்டட் வெர்ஷன்ல இருந்தது. ஓகே ஃபைன், இந்த வீடியோக்கு ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்து கண்டிப்பாக உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணலான்னு இந்த vlog ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பரான ஒரு மால். ஏற்கனவே ஒன் டைம் இந்த மால் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இந்த தடவை வேறு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இங்கேருந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ vlog-ஐ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷாப்பிங் vlog பிடிக்கும் நம்புகிறேன். ரொம்ப ஜாலியாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். நிறைய திங்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில். And please like, share and subscribe to my channel. எப்பயும் போல உங்கள் சப்போர்ட் என்னுடைய சேனலுக்கும் என்னுடைய vlogsக்கும் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணோன்னே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஜுவல்லரி செட்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. யாருக்கு தாங்க ஜுவல்ஸ் பிடிக்காது? அதுவும் நம்ம லேடிஸ்க்கு ஷாப்பிங்னா பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் விண்டோ ஷாப்பிங்னா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நம்ம சென்னையில் இந்தியாவில் நம்ம டி நகரில் அப்படி சும்மா எவ்வளோ கடைக்கு ஏறி இறங்கியிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது. ரொம்ப ரொம்ப அழகான பிராண்டட் ஜுவல்லரி செட்ஸ்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ், பர்ஃப்யூம், நேச்சுரல் பர்ஃப்யூம்னால் வந்து உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நேச்சுரல் சென்டட் பர்ஃப்யூம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரண்டி கார்டோட, தட் இஸ் இந்த ஸ்டோனுக்கும் அந்த ஜுவல்லரிக்கே செட்டுக்கே வந்து கேரண்டியோடு வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சில செட்லாம் வச்சுருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க அதெல்லாம் பார்க்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து மால்லலாம் வந்து உங்களுக்கு அந்த பேட்ரி ஸ்கூட்டர் இல்லையான்னு திருப்பி கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, இங்கே மால்ஸில் வந்து பேட்ரி ஸ்கூட்டர் இல்லை. நம்மளுடைய வீல் சேர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து வீல் சேர் அவைலபிளாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்களுடைய வீல் சேர் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து பேட்ரி ஸ்கூட்டர் கிடையாது. கொஞ்சம் அது எனக்கு சில சமயம் கஷ்டமாக தான் இருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் இவ்வளோ பெரிய மாலில் வந்து அது நம்ம பேட்ரி போட்டு சுற்றி பார்க்குறதுக்கு ப்ராபப்ளி ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும்னு அவங்க வைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் அண்ட் ஃப்ரெஷ் வெஜிடபிள் கார்டன் வைன் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நான் ஆல்கஹாலிக் வைன். ஸோ இதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதோட பெனிஃபிட் என்ன இருக்குது, இதில் என்னென்ன இருக்குது. சிலதெல்லாம் ஹெர்பல் வைனுங்க. ஸோ 0 ஆல்கஹால் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட்ஸு அண்ட் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரீஸ்லேருந்து இது வந்து இம்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ட்ரையலும் பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு ஃப்ரூட் ஜூஸ்லாம் குடிக்கிற மாதிரியே தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக என்னுடைய செல்ஃபி ஸ்டிக் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. என்னால் வீடியோஸ் அண்ட் விளாக்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி கொஞ்சம் ட்ரைபாட் ரிங் லைட்ஸ் வித் ட்ரைபாட் வித் ரிங் லைட், அப்புறமா செல்ஃபி ஸ்டிக் வித் செல்ஃப் லைட் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம். பரவாயில்ல, நல்ல ரீசனபிளான ப்ரைஸோடு நல்லாவே வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இந்த 2 மாடலும் நான் பார்த்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு யோசனையில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ராபப்ளி திருப்பி நான் இங்கே வரும்போது இன்னும் கொஞ்சம் இந்த ஈஸ்டர் ஹாலிடேஸும் போது ஆஃபர் நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அப்போ நான் வாங்கணும்னு நான் வந்து நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அனுக்கு வந்து ஸ்கூலுக்கு தேவையான ஒரு சில பிரேஸ்லெட், அதுக்கப்புறமா கிறிஸ்டல் பீட்ஸ் போட்ட அந்த பிரேஸ்லெட்ஸ், செயின், அப்புறம் தோடு, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இதுவும் ரொம்ப கம்மி ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சரி நாங்கள் அதில் ஒரு 2-3 செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கு ஆக்சுவலாக லன்ச் டைம், நாங்கள் போனது வந்து மத்தியானம் லன்ச் டைம் மாதிரி போயிருந்தோமா, அதனால் ரொம்ப பசி வந்துருச்சு. ஸோ இந்த கிமிக்கோ கடையில் தான் வந்து நாங்கள் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ லாஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட்டோம். சீஸி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. பார்த்தா கடையே க்ளோஸ்டாக இருந்ததுங்க. பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. சரி அதே ஃப்ளோர்லேயே மினிஸோ இருந்தது. ஏன்னா நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து வேறு ஃப்ளோர் போகணும். அது ரொம்ப பெரிய ஃப்ளோர்ஸாக இருக்குங்க எல்லாமே இங்கே. ஸோ அதனால் சரி இந்த மினிஸோவில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுட் கோர்ட் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம இந்தியாவில் சென்னையிலலாம் இருக்க மினிஸோக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஒரே ஷாப்பாக இருந்தாலுமே கூட
அங்கே இருக்கிற பிராண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுது. ஸோ நல்லாயிருக்கு. நிறைய டெஸ்டர் வச்சுருந்தாங்க இந்த காஸ்மெட்டிக்ஸ்லலாம். ஐ ஷேடோ, அப்புறமா க்ரீம் ப்ளஷ், அப்புறம் செட்டிங் பவுடர், செட்டிங் மிஸ்ட், நெயில் பாலிஷ், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பிராண்ட். இந்த பிராண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக அன்றைக்கி பார்க்குறேன். பட் ரொம்பவே நல்லா இருந்தது. இது மினிசோவுடைய ப்ராபப்ளி அவங்களுடைய ஓன் பிராண்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு தேவையான அந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் மாதிரி சொல்லுவோம்ல, குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா ஷீட் மாஸ்க், சீரம் ஷீட் மாஸ்க் இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறமா லிப் கிளாஸ், லிப்ஸ்டிக், லிப் பென்சில்ஸ், இது எல்லாமே வந்து நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் நல்ல டீலில் வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு சீரம் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷும் வந்து எடுத்தேன். நான் என்னுடைய அடுத்தடுத்த விலாக்ஸில் வந்து ஸ்கின் கேர் யூஸிங் சீரம் நான் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ரொம்ப ஸ்கின் கேர் முக்கியம். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது. சரி, ப்ரைஸ் எப்படி இருக்குது பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு அதெல்லாம் பார்த்துருந்தோம். லன்ச் பேக்ஸ், இதெல்லாம் நம்ம இங்கே மினிசோவில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா குட்டியாக நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி மினிசோன்னு. ஸோ ரொம்ப பெருசாக நம்ம வாங்கணும், இப்போ ரொம்ப ஹை ரேஞ்ச் ப்ரைஸ் ரேஞ்சு தான் இருக்கும் அப்படின்னு இல்லாமல் நமக்கு நிறைய குட்டி பொருட்கள் வந்து நல்ல ஒரு ஃபேர் டீல்லையே கூட கிடைக்கும் நமக்கு, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து மொபைல் கேஸ் பார்த்துருந்தோம். சும்மா ஹேண்டில் நம்ம பர்ஸ் வச்சுப்போம்ல, நம்மளுடைய சில்லறெல்லாம் போட்டு வைக்கிறது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் பார்த்தோங்க. வாட்டர் பாட்டில் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல குவாலிட்டி வாட்டர் பாட்டில்ஸ், நல்ல கம்மி ப்ரைஸில் இருந்தது. நான் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வேறு சில கடையில் எல்லாமே இங்கே பார்த்துருக்கேன், ரொம்ப காஸ்ட்லியாக தான் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். ஆப்வியஸாக இங்கே வந்து இந்தியன் ஃபுட் கிடையாது. இங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் வந்து நிறைய கடைகள் இருந்தாலுமே முக்கால்வாசி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வெஸ்டர்ன் ஃபுட் தான். ஐ மீன் அமெரிக்கன், கோஸ்டாரிக்கன், மெக்சிகன் அந்த மாதிரி ஃபுட் தான் இருக்கும். ஸோ அது வந்து பர்கர் கிங்கில் அவளுக்கு ஒரு பேட்டி பர்கர், அதுக்கப்புறமா சீஸ் கார்ன் நகெட்ஸ், அதுக்கப்புறமா ஒரு கோக் அண்ட் கொஞ்சம் ஃப்ரைஸ். இங்கெல்லாம் டீஃபால்ட்டாகவே ஃப்ரைஸ் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது கையில் என்னென்னா மினிசோவில் அவள் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணா பார்த்தீங்களா, அதெல்லாம் தேய்ச்சி வச்சுருக்கா டிஃப்ரெண்ட் கலர்ஸில். அதான் அப்படி இருக்குது. ஸோ பொண்ணு இல்லை ஹர்ட் ஆயிருக்கா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட் வந்துடுச்சு. எனக்கு பயங்கர பசியை விட எனக்கு ரொம்ப தாகம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த காம்போ வாங்கிட்டாங்க. அப்படியே ஒரு பர்கர், ஒரு நக்கெட்ஸ், அப்புறம் ஒரு ஃப்ரைஸ் அண்ட் இது என்னன்னு தெரியல, கோக்கா ஃபேண்டாவா என்ன சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அது ஒரு ட்ரிங்க் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக அந்த நக்கெட்ஸ். நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது, குவான்டிட்டியும் நல்ல ஃபில்லிங்காக நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போதெல்லாம் தான் நம்ம வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து பசங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த டீனேஜ் பசங்கள்லாம் என்னென்னா பேரண்ட்ஸை விட மற்றவங்க தான் வந்து சூப்பர் பெஸ்ட்டு அப்படின்லாம் நினச்சிப்பாங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட பேசி தான் வந்து பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ், அது அவங்க ஏஜ் இந்த மாதிரிலாம் டைவர்ட் ஆகுது, தப்பு சொல்ல முடியாது. ஸோ நம்ம தான் வந்து அவங்க படிப்பு விஷயத்துலேயும் சரி, அவங்களுடைய தி வே தே பிலீவ் பேரண்ட்ஸ், மற்றவங்கள பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி டயத்தில் தான் நம்ம பேசி வாங்கி பசங்களுக்கு கரெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் டீனேஜ் பசங்களை வளர்க்குறது வந்து நானும் 10th முடித்தோடனே நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதை ஒரு வீடியோவாக வந்து சில பேர் கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் மீ டு ஷேர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக் கிடைக்கணும். சீமான்கிற ஷாப்பில் இந்த காஸ்மெட்டிக் செக்ஷன் இருக்குது. எனக்கு மேக் அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாளைக்கு வந்து என்னுடைய ஓன் ஏர்னிங்லேயே எனக்கு பிடிச்ச மேக் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு பல வருஷமாக ஆசை இருக்குது. இன்னி வரைக்கும் நான் எனக்காக வாங்கிக்கிட்டதே இல்லை. ஏன்னா மேக் வந்து உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ பர்ஃபெக்டான ஒரு பிராண்ட். டெர்மட்டாலஜிக்கலி நமக்கு வந்து அப்ரூவ் பண்ணுற ஒரு காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னா அது மேக் தான். நீங்கள் எங்கே கூட டெர்மட்டாலஜியில் போய் செக் பண்ணி பாருங்கள், அவங்க மேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. எனக்கு அதோடைய ஒரு ப்ராடக்ட்டும் அவ்வளோ பிடிக்கும். என்னுடைய நிறைய ஷோஸ்லலாம் வந்து சென்னையில் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மேக்கில் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தேங்க, அதோடைய மஸ்காராஸ். நம்ம ஊரில் இருக்கிற மேக்குக்கும் இங்கேக்கும் கொஞ்சம் நான் டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரி ஃபினிஷ் வந்து அங்கே இருக்குமான்னா எனக்கு தெரியல.
ஸோ எனக்கு ரெட்ரோ மேட் கலெக்ஷன்ஸில் இந்த ஷேடு ஓ மை காட், ஐ திங்க் திஸ் இஸ் ரூபிவோ, எனக்கு தெரியல, ரெட்ரோ மேட்டில் இருக்கிறது லிக்விட் லிப்ஸ்டிக்கில் இருக்கிற ரூபிவோ. பர்ஃபெக்டான ஒரு ரெட்டு, அப்படியே ரொம்ப அடிக்காமல் ஒரு ப்ளூ அண்டர்டோனும் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு ரெட். எனக்கு வந்து ப்ளூ அண்டர்டோன் ரெட்டை விட ஆரஞ்ச் அண்டர்டோன் ரெட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதோடைய ஃபினிஷ் அண்ட் அதோடைய இன்ஸ்டன்ட் மேட் ஃபினிஷாக மாறுறது, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். மேக் பற்றி ஆக்சுவலாக எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லைங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் தி பர்ஃபெக்ட் பிராண்ட். இன்கேஸ் யூ ஆர் அ காஸ்மெட்டிக் லவர், நீங்கள் என்ன பிராண்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் டெஸ்டர் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் இதை நான் வாங்கணும் அப்படின்னு மைண்டில் மட்டும் வச்சுருக்கேன். ப்ராபப்ளி ஐ வில் கெட் இன் மை ஓன் மனி தட் ஐ கெட் அப்படின்னு திங்க் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேபிலின் இருந்ததுங்க. மேபிலின் ஃபிட் மீ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அஃபோர்டபுள் காஸ்மெட்டிக்ஸ். மேக் வந்து கொஞ்சம் ப்ரைஸியர்னால் கூட மேபிலின் ஃபிட் மீ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சான ஒரு காஸ்மெட்டிக்ஸ். நல்ல ஒரு ஃபினிஷும் கொடுக்கும். மேக்குக்கு அடுத்தது கண்டிப்பாக நல்ல ஃபினிஷும் கொடுக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரெஸ் வச்சுருந்தாங்க, நிறைய கிளென்சிங் வைப், அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி டோனர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்க்கு பேஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாத, மேக்கப் யூஸ் பண்ணாதவங்களா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஆனால் ஸ்கின் கேரை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அது வந்து நமக்கு இட் ப்ரிவென்ட்ஸ் ஏஜிங். நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக, க்ளோயியாக, நல்ல ரிஃப்ரெஷிங்காக வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த மரியோ பெடாசு வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி டாப் செல்லிங் டோனர். காஸ்மெட்டிக்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியும். ஸோ நான் வந்து இவ்வளோ ப்ரைஸியான டோனர் என்னால் வாங்க முடியாது, பட் இட் இஸ் இன் மை பக்கெட் லிஸ்ட். என்னுடைய அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ஒரு சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மாத்திரம் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ நம்ம பசங்களுக்கும் ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாத மாதிரி நேச்சுரல் ஸ்கின் டோனர்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸு, டாப்ஸ்லலாம் நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் நான் அப்படியே கண்ணை மூடிட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போ நான் இந்தியாவிலேருந்து வரும்போது தான் ஒரு சில இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ கொஞ்சம் நல்லாவே ஒரு 4-5 months or even 6 months கிட்டக்க எதுவும் பெருசாக வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அண்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்ல டீல்லையும் போட்டிருந்தாங்க, நிறையவும் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது ஆல்மோஸ்ட் நம்ம சென்னையில் ஹோம் சென்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில அதோட அப்பியரன்ஸ், அதோடைய கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதே ரிசம்பிள் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தோசை தவா, பெரிய தவா, அப்புறம் ஃப்ரையிங் பேன், அப்புறம் கிரில் பேன், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க இங்கே. நான் அப்படியே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஏர் ஃப்ரையரும் சூப்பர் குவாலிட்டி இருந்தது. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏர் ஃப்ரையர்ஸும் இருந்தது. இப்போ நிறைய வந்திருக்கு போல இருக்குது. ஸோ முன்னாடிலாம் ஒரே ஒரு மாதிரி அந்த லிஃப்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி மட்டும்தான் இருந்தது. இப்போது எக்கச்சக்க வெரைட்டி. நான் இங்கே ஆக்சுவலாக புது வெரைட்டி பார்த்தேன். அப்புறம் சிங்கிள் ஸ்டவ், டபுள் ஸ்டவ், அப்புறம் நம்ம ட்ராவல்லாம் பண்ணோன்னா பார்பிக்யூஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல பிக்னிக் பண்ணும்போது, அந்த மாதிரி. அண்ட் இந்த பேன் வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலாக 3மே சேர்ந்து காம்பினேஷனில் இருந்தது. நான் இப்போது சென்னையிலேருந்து வரும்போது நான் சில வெசல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, அதனால் இது இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பட் நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த காம்போ வந்து ரொம்ப நல்லா குவாலிட்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க இங்கே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடைக்கு முடிச்சுட்டு இதான் அந்த ஸ்டோர் நேம் பாருங்கள், சீமான். ஸோ இது வந்து ஆக்சுவலி பெரிய ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காஸ்மெட்டிக்ஸ் இருக்கும், ட்ரெஸ் இருக்கும், கிச்சன் அப்ளையன்ஸ் இருக்கும். இங்கே எல்லா கடையிலையுமே ஆக்சுவலாக ஒரே கடையில் எல்லா பொருளும் கிடைக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து க்ரோசரிஸ் மட்டும் இருக்காது, மீதி எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கடை இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெட்டிங் அண்ட் ஃபர்னிச்சர் ரிலேட்டட் இருந்தது. இங்கேயும் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது இந்த ஷாப்லேயும். எனக்கு இது பேர் தெரியல. ஆக்சுவலாக அது எக்ஸிட் ஆனவுடனே நெக்ஸ்ட் கனெக்டிங் ஷாப் மாதிரி வந்துச்சா, சரி இதை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். அனு வந்து ரொம்ப நாளாக ஒரு டிசைனர் டாப் மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஒரு மாதிரி ஒரு ஷைனிங் மெட்டீரியலில் டிசைனர் டாப் மாதிரி ஒரு ப்ராப்பர் வெஸ்டர்ன் ஃபிட் வாங்கணுன்ட்டு. ஸோ இந்த கலெக்ஷன் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுக்கு கீழே வந்து இந்த ட்ரௌசர் ட்ராயர் மாதிரி இருக்கும், ஸ்கர்ட்டு மாதிரியும் இருந்தது. ஸோ நாங்கள் அதை சரி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் என்னுடைய வீல் சேருக்கு இல்லைனா வந்து நெக் பெயின், அதுக்காக வந்து ஒரு பில்லோ பார்க்கலாம்
அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த பில்லோஸ் கலெக்ஷன்ஸ்லாமும் நல்லா இருந்தது. பட் என்னுடைய வீல் சேரோடைய அந்த இன்ச்சு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, இது கொஞ்சம் குட்டியாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நல்ல குவாலிட்டி, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹேண்ட்பேக்ஸும் இந்த ஜுவல்லரி இதோட ஆக்சுவலாக இந்த ஸ்டோரோடைய எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது ஒரு இண்டோ வெஸ்டர்ன் காம்பினேஷனில் இருக்கிற ஜுவல்லரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குர்த்தீஸ்க்கும் போட்டுக்கலாம், நம்மளுடைய அந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் அது மாதிரியும் போட்டுக்கலாம். அதுக்கு மேட்சிங்காக இங்கே பிரேஸ்லெட்ஸ், அது கூடயே வந்து மேட்சிங்கான தோடு, தட் இஸ் இயர்ரிங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. சரி, ஸ்கூலுக்கு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கேஷன்னா டக்குன்னு நம்ம போட்டுக்கிறதுக்குன்ட்டு 1-2 நாங்கள் செலக்ட் பண்ணோம். இங்கேயும் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து சாமே அப்படிங்கிற பிராண்ட் எக்ஸ்க்ளூசிவாக அவங்களது அது மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்ததுங்க, குட் குவாலிட்டி ஆல்சோ. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய இந்த வீக்கெண்ட் ஷாப்பிங் விலாக் வந்து நான் இங்கே முடிச்சுக்கிறேன். வெளியில் வந்து பார்த்தோன்னா சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது. அண்ட் நீங்களும் இந்த ஷாப்பிங் விலாக் வந்து என் கூட சேர்ந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you all in my next video. Bye.